அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் போனதில் பார்த்துருந்தோம். சர்ஃபேஸ் பார்த்துட்டு மெட்ரிக் ஆன் சர்ஃபேஸ் முடிச்சுட்டு டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதே வரிசையாக பார்த்துட்டு வந்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லுவோம். செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இதில் வந்து நம்ம கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நிறையா தடவை கொஸ்டின் அரைஸ் ஆகிருக்கு. செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துருப்போம். மெட்ரிக் ஆன் சர்ஃபேஸ் ds ஸ்கொயர் ஈக்குவல் டு E du ஸ்கொயர் ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் g dv ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதில் E என்னன்னு சொல்லியிருப்போம். ஈயோட வேல்யூ வந்து r1 ஸ்கொயர், f ஈக்குவல் டு r1 டாட் r2, g ஈக்குவல் டு r2 ஸ்கொயர். இதை r1 டாட் r2 r2 டாட் r2 சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வச்சு சொல்லியிருப்பாங்க. சர்ஃபேஸோடைய அந்த பெராமீட்டரோடைய ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ், இது யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, இது வியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வச்சு சொல்லியிருப்பாங்க. இதே இது இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது n r11. அப்போ யூவை பொறுத்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணுறது r11 சொல்லி டோ ஸ்கொயர் யூ பை டோ ஆர் ஸ்கொயர் பை டோ யூ ஸ்கொயர்னு பார்த்தோம். அடுத்து r12 இல்லாட்டி r21 இல்லாட்டி r22 இதெல்லாம் செகண்ட் டெரிவேட்டிவ்னு பார்த்தோம். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் என்னையும் வச்சு ஒரு குவாட்ரிக் ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதாவது எல் du ஸ்கொயர் ப்ளஸ் 2m du dv ப்ளஸ் g n dv ஸ்கொயர். இந்த இடத்துல EFGக்கு பதிலாக LMN எடுத்திருப்பாங்க. LMN எல்லுனா n டாட் r11 செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u. அடுத்து எம்முனா n டாட் r12 இல்லாட்டினா n டாட் r21 எது போட்டாலும் எம்மோட வெளியே கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து என்னன்னு வரப்போ n டாட் r22. அப்போ அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் என்னுக்கும் டாட் ப்ராடக்ட் பார்க்குறத LMன்னு வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அந்த குவாட்ரட்டிக் ஃபார்ம் L du ஸ்கொயர் 2m du dv n dv ஸ்கொயர். இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த LM என்ன தான் என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ். செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லாட்டி மேக்னிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம நல்லா தெரியும். இது வந்து ஈஸியானது. இதை வந்து நம்ம இன்னும் கஷ்டம் கிடையாது. LMNோட வெளியே வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு தடவை ரீசனாக நடந்த 2015 நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. L ஈக்குவல் டு மைனஸ் n டாட் r1 எழுதலாம். L ஈக்குவல் டு n டாட் r1. அதே மாதிரி m ஈக்குவல் டு மைனஸ் n1 டாட் r1. அடுத்து n1 வந்துச்சுன்னா இங்கே r2ன்னு வரும். இல்லாட்டி மைனஸ் n2 டாட் r1 கூட எழுதலாம். என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் n2 டாட் r2. இங்கே n1 r1 வரும், n2 r2ன்னு வரும். அதாவது இந்த ரிசல்ட் வந்து நமக்கு இந்த ரிசல்ட் முந்தைய டிஆர்பியில் கேட்ட ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எல்லுன்னு வரப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் r11 இல்லாட்டினா அது வந்து நம்ம எப்படி இதை வந்து எதில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதாவது நமக்கு n டாட் r1 ஈக்குவல் டு 0, n டாட் r2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் பார்சியலி வித் ரெஸ்பெக்ட் டு யூ. அவரோட யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? n டாட் r11 வரும். ஃபஸ்ட்டு யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்து n1 டாட் r1 ஈக்குவல் டு 0. யூவி மெத்தடில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படியே வச்சுட்டு ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அடுத்து ஆர் அப்படியே வச்சுட்டு என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் யூவை பொறுத்து. அதனால் 1 வந்துருக்கும். யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் வியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2 வந்துருக்கும். அப்போ இதிலேருந்து
என் டாட் ஆர் ஒன் ஒன் ஈக்குவல் என்னன்னு போடலாம் மைனஸ் என் ஒன் டாட் ஆர் ஒன் போடலாம். என்னன்னு போகிறப்ப என் டாட் ஆர் ஒனுக்கு தான் நம்ம என்ன பேர் வச்சுருந்தோம்னா ஏற்கனவே எல்லுன்னு பேர் வச்சுருந்தோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா எல் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே எல்லுன்னு பேர் வச்சுருந்ததுக்கு என் டாட் ஆர் டபுள் ஒன்னை தான் என்னன்னு சொல்லுவோம் எல். அப்போ எல் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் மைனஸ் என் ஒன் டாட் ஆர் ஒன் சொல்லலாம். இப்போ இதே ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பார்சியலி வித் ரெஸ்பெக்ட் டு வி வியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ என் டாட் ஆர் ஒன் டூ ப்ளஸ் என் டூ டாட் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ இதிலிருந்து என் டாட் ஆர் ஒன் டூ ஈக்குவல் டு எப்படின்னா இங்கிட்ட வரப்போ மைனஸ் என் டூ டாட் ஆர் ஒன் இதை தான் நம்ம ஏற்கனவே என்ன வச்சுருந்தோம்னா எம் ஈக்குவல் டு ஆர் ஒன் டூ. அதனால தான் என் ஒன்று வரப்போ இங்கே என் டூ வந்துச்சுன்னா இங்கே ஆர் ஒன் வரும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இந்த ஒன் தான் வரும் என் ஒன் ஆர் ஒன். இதே அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பார்சியலி வித் ரெஸ்பெக்ட் டு யூ பார்த்தீங்கன்னா அப்போ என் டாட் ஆர் டூ ஒன் ப்ளஸ் என் ஒன் டாட் ஆர் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இது வந்து என் டாட் ஆர் டூ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் என் ஒன் டாட் ஆர் டூன்னு போட்டிருப்பாங்க. இந்த வேல் நமக்கு என்ன தெரியும் எம் மைனஸ் என் ஒன் டாட் ஆர் டூ. என் ஒன் வரப்போ ஆர் டூன்னு வரும், என் டூன்னு வரப்போ ஆர் ஒன் வரும். இதை நம்ம போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக வச்சுக்கலாம். எல்லுனா எல் ஈக்குவல் டு மைனஸ் என் ஒன் டாட் ஆர் ஒன். எம்னா ஆர் என் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அங்கே ஆர் டூன்னு வரும், என் டூன்னு வந்துச்சுன்னா ஆர் ஒன்று வரும். அடுத்து இதுவே டிஃப்ரென்ஷியேட் பார்சியலி வித் ரெஸ்பெக்ட் டு வினா என் டாட் ஆர் டூ டூ ப்ளஸ் என் டூ டாட் ஆர் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அதனால தான் என் ஆர் டூ ஈக்குவல் டு மைனஸ் என் டூ டாட் ஆர் டூன்னு போட்டிருப்பாங்க. இதோட வேலை நமக்கு என்ன தெரியும் என். இந்த இடத்துல இந்த எண்ணும் இந்த எண்ணும் ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட். இங்கே இருக்கிற எண் வந்து சர்ஃபேஸ் நார்மல், யூனிட் சர்ஃபேஸ் நார்மல். அதில் குழப்பிக்கிறோம்னா அப்போ இந்த இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த எல் கண்டுபிடிக்கிற வேல்யூ நமக்கு ஒரு பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இதுவும் முக்கியமான ரிசல்ட். இதில் வேறு முக்கியமான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் R11 R1 R2 கேட்கலாம். ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் R12 R1 R2, ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் R22 R1 R2. அப்போ இந்த R11 வந்துட்டாலே அங்கே என்ன வந்திருக்கணும், கண்டிப்பாக அந்த மாதிரி ஆவரிச்சுக்கணும். R1 வந்துட்டாலே R11 வந்துட்டாலே எல் ஆவரணும், எல் ஹச்எல். இந்த ரிசல்ட் வந்து ஹச்எல்னு சொல்லுவாங்க. இந்த R12 வந்துட்டாலே எம்மு, அப்போ ஹச்எம். இது வந்து 22 வந்துட்டாலே என்னு ஹச்எல். இந்த ரிசல்ட்டும் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து எப்படி கேட்கலாம்னா எல் ஈக்குவல் டு இந்த ஹச்சை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ R11 R1 R2 பை ஹச். அதே மாதிரி எம் ஈக்குவல் டு R12 R1 R2 பை ஹச். என் ஈக்குவல் டு R22 R1 R2 பை ஹச். அப்போ இந்த ரிசல்ட்டு முக்கியமான ரிசல்ட்டு தான். ஹச்எல் ஹச்எம் ஹச்என் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேறு எந்த ரிசல்ட் முக்கியம்னா இதுவும் கேட்கலாம். N1 N2 N1 N2. அடுத்து N R1 R2 N1 N2ன்னு வரப்போ நமக்கு என்ன வரும்னா N1 N2ன்னு வரப்போ T ஸ்கொயர் பை ஹச்னு வரும். இந்த இடத்துல அப்போ T ஒன்று தேவைப்படுது. T எதை சொல்லியிருப்பாங்க, நம்ம ஹச்னா என்னன்னு சொன்னோம், ஹச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்லேருந்து. அப்போ இந்த இடத்துல செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்டில் டீன்னு கொண்டு வருவாங்க. டி ஈக்குவல் டு எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் தான் டி அப்படிம்பாங்க. இதாக வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்டில் ஹச்னு கொண்டு வந்திருப்போம். ஹச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர். டி ஈக்குவல் என்ன சொல்லுவாங்கன்னா எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர். அப்போ என் ஈக்குவல் N1 N2 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னா எல்என் மைனஸ் எம் ஸ்கொயர் பை ஹச்னு வரப்போ ரூட் ஆஃப் இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிபிள் ப்ராடக்ட் வரதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க ரிசல்ட்டு. அடுத்து இன்னொன்று என்னதுன்னா என் R1 R2 ஈக்குவல் டு ஹச்னு வரும். இந்த ரிசல்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என் R1 R2ன்னு வர்றது ஹச்னு வரும்.
n r1 r2 ஈக்குவல் டு ஹச். இதெல்லாம் நமக்கு முக்கியமான ரிசல்ட் தான். இந்த மாதிரி நமக்கு ட்ரிபிள் ப்ராடக்ட் நிறையா வருது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்க வேறு எந்த ரிசல்ட் இதில் ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரிபிள் ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டு இந்த நம்ம செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முக்கு ஒரு சம் பார்க்கலாம். அடுத்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா r1 கிராஸ் n, அடுத்து r2 கிராஸ் n, அடுத்து hn கிராஸ் n1, hn கிராஸ் n2. இந்த ரிசல்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ r1 r2ன்னு வரப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வரப்போ e f g இதுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த n1 n2ன்னு வர்றப்ப செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் l m nன்னு வச்சுக்கோங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா r1 r2 இந்த பக்கம் எடுத்துருப்பாங்க. இப்படி f r1 மைனஸ் e r2 அடுத்து வரப்ப இது வரப்ப g r1 f r2 பின்னாடி இது வருதுன்னா வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்னா 1/h ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு f r1 மைனஸ் e r2ன்னு வரும். e r2 இதுக்கு 1/h பின்னாடி இருந்து வருது. அப்போ இங்கிட்டு பின்னாடி வந்து இங்கிட்டு பின்னாடி வரப்போ அடுத்தது வரப்போ g r1 மைனஸ் f r2 இதாக வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை. இந்த இதாக வச்சுக்கிட்டா வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இந்த மாதிரி வரும். r1 r2 எடுத்துக்கிட்டோம்னா அப்போ m r1 l r2 m r1 மைனஸ் l r2ன்னு வரும். இங்கே வரப்போ n r1 மைனஸ் m r2ன்னு வரும். n r1 மைனஸ் m r2 இதாக வச்சுக்கிறது கஷ்டமாங்க. இந்த r1 r2ன்னு வரப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம எடுத்து வச்சுன்னா வச்சுக்கோங்க. பின்னாடியே எடுத்துருப்பாங்க. இந்த ரிசல்ட்டும் வச்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான ரிசல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதுல வேறு ரிசல்ட் என்ன இருக்குன்னா n அதாவது n1 கிராஸ் n2 n1 கிராஸ் n2ன்னு வரப்ப t²/h இன்ட்டு n வரும். இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் வரப்போ தான் n1 n2ன்னு வரப்போ தான் t²/hன்னு வரும். t²/h அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 இது சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா n1 r1 அடுத்து n1 r2 n1 r2 n1 வச்சுருப்பாங்க. அடுத்து n2 வச்சுருப்பாங்க. n2 r1 n2 r2 இந்த 4 ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ப்ராடக்ட் வர மாதிரி இந்த இதில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இந்த 4 ரிசல்ட்டும் முக்கியமானது தான். இது வந்து நமக்கு எதுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் எடுத்திருப்பாங்க. e f g அடுத்து l m n இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கிறதுனா அப்போ இந்த ரெண்டு இது இப்படி கொண்டு போய் பார்த்துட்டாலே n1 r1 சேமாக வர்றப்ப ஃபஸ்ட்டு இதுக்கான டிட்டர்மெண்ட் பார்த்தா போதும். n1 r1 வர்றப்ப em fl வரும். அப்போ em மைனஸ் fl பை h எல்லாத்துக்குமே வரும். இதை மட்டும் வச்சுக்கணும். n1 r1 வரப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் ஈஸியாக வச்சுக்கலாம். em fl அடுத்து பாருங்க n2 r2 சேமாக வருதா அப்போ இந்த கடைசியாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டிட்டர்மினன்ட் அதோட டிட்டர்மினன்ட் பார்த்தா என்ன வரும் fn gm. அப்போ இதுக்கு fn மைனஸ் gm பை ஹச்னு வரும். சொல்கிற பாயிண்ட் புரியுதுலங்க. அதாவது சேமாக வரப்போ r1 n1 r2 n2ன்னு வரப்போ r1 n1 வரப்போ இந்த ஃபஸ்ட்டு 2x2 உடைய டிட்டர்மெண்ட் எழுதிடுங்க. அடுத்து கடைசி வரப்போ இந்த
கடைசியில் அந்த 2x2 டிட்டர்மெண்ட் எழுதிருங்க. இப்போ மாறி வர்றப்ப n1 வர்றப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ சாரி n1 r2ன்னு வருது. அடுத்து n2 r1 மாறி வர்றப்ப எப்படி ஆவச்சுக்கிறீங்கன்னா ஒன்று விட்டுட்டு பார்த்துருப்பாங்க, இதை விட்டுருவாங்க. இப்போ இதுக்கு n1 r2ன்னு வரப்போ இதை விட்டுட்டு en minus gl by h en minus சரி அதாவது இதுக்கு வரப்பு காட்டுறேன். இது வரப்பு எப்படி எழுதியிருப்பாங்கன்னா உன்னை விட்டுட்டு en போட்டுருப்பாங்க. en அடுத்து இதுக்கு வரப்ப இதே மாதிரி இந்த பக்கம் fm வரும். fm மைனஸ் gl எடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் en எடுத்து மைனஸ் fm போட்டிருப்பான். அடுத்து fm எடுத்து gl எடுத்துருப்பான். gl பை h. இந்த ரெண்டையும் ஈஸியாக வச்சுக்கலாம். இது வர்றப்ப தான் n1 வரப்போ en fm வந்திருக்கும். n2 r1 மாதிரி வரப்ப fm gl வந்திருக்கும். இதான் வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமான ரிசல்ட் தான். நமக்கு இந்த ரிசல்ட் நமக்கு முக்கியமானது தான். அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்த்துட்டு அந்த LMN வச்சு எப்படிலாம் LMNோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் மாற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ரிசல்ட், இந்த தடவை ஃபுல்லாக ரிசல்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த ரிசல்ட் ஃபுல்லாகவே இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன ரிசல்ட் சொல்லியிருப்பாங்கன்னா இதில் நிறைய முக்கியமான ரிசல்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்மில் நிறையா தடவை ரிசல்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா LMN vanishes at every point na then every point at the surface na this implies surface is the part of the plane இருப்பாங்க. இது நிறைய தடவை கேட்டால் கொஸ்டின். அதாவது LMN வேனிசஸ்னா இப்போ L equal to 0, M equal to 0, N equal to 0னா this implies surface is plane அர்த்தம். surface is plane இப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்போ L equal to 0, M equal to 0, N equal to 0னா surface is plane. இது முக்கியமான ரிசல்ட்டு. அடுத்து E by L F by M G by N ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் மேலே வருது, செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் கீழே வருது. இது ஹோல்ட் ஆச்சுன்னா ஹோல்ஸ்னா this implies surface is either plane or spherical னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் முக்கியமான ரிசல்ட். எப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்கும் இல்லை எய்தர் பிளேன் ஆர் ஸ்பெரிக்கல்னு வரப்போ E by L equal to F by M equal to G by N. இதில் ரொம்ப முக்கியம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி படிச்சிடும். இது அப்படியே தலைகீழ வர்றப்ப L by E M by F N by G இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. இதுனா this implies point is umbilic point or navel point அந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி இது வந்து இந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆச்சுன்னா that point is called as umbilic point. umbilic pointங்கிறது ஒரு சர்க்குலர் ரீஜியன் தான் வித் ரேடியஸ் 0ன்னுபாங்க. 0 ரேடியஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்குலர் ரீஜியன் வித் 0 ரேடியஸ், சர்க்குலர் ரீஜியன் வித் 0 ரேடியஸ்ன்னு இருப்பாங்க. umbilic பாயிண்ட்னுபாங்க. அது இதில் வந்து ஒரு ரிசல்ட் என்ன முக்கியமான ரிசல்ட்னா எவ்ரி பாயிண்ட் on the sphere is umbilic as umbilic point சொல்லியிருப்பாங்க. எவ்ரி பாயிண்ட் on the sphere is umbilic point. இது நமக்கு மெட்டீரியலில் பின்னாடி வரும், இதோட சேர்ந்து வந்திருக்காது. இதுக்கடுத்து ஒரு 3 பேஜ் தள்ளி வந்திருக்கு. இப்போ எதுக்கு சொன்னால் இந்த ரிசல்ட் பார்க்குறப்பே சேமாக இருக்கிறதுனால ஈக்குவல் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் அங்காட்டி சொல்லியிருப்போம். அப்போ இந்த இது வந்துச்சுன்னா E by L F by M G by N வரப்போ சர்ஃபேஸ் இஸ் எய்தர் பிளேன் ஆர் ஸ்பெரிக்கல்னு சொல்லியிருப்பாங்க. L by E F by M M by F N by G வரப்போ the point is implicit point சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து நம்ம இப்போ செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்த்துட்டோம். செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப சின்ன கணக்காக தரும். மேக்ஸிமம் நமக்கு டிஆர்பியில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லி சம் கேட்டிருக்காங்க.
செகண்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. நம்ம சின்ன சம்மாக தான் கொடுக்க முடியும். நம்ம பெரிய சம்லாம் நம்ம வந்து என்ன எதுக்குன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்னையும் N1 அது பார்க்குறப்ப நமக்கு N டாட் R1 பார்க்குறப்ப கிடச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேணால் the value of L M N of the sphere வேணால் பார்க்கலாம். நம்ம மெட்டீரியல் தான் ஃபஸ்ட் சம்மாக கொடுத்துருப்போம் ஸ்பியர். அப்போ ஸ்பியரோட நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். A cos u cos v, A sin u sin v, A sin u. இதான் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன். அப்போ R1 கண்டுபிடிச்சிங்கன்னா R1 ஈக்குவல் டு மைனஸ் A sin u cos v மைனஸ் A cos u cos v, இங்கேயும் A cos u cos v தான் வரும். A cos u sin v வரும். மைனஸ் A sin u sin v இங்கே வரப்போ A cos u ன்னு வரும். அடுத்து R2 பார்த்தீங்கன்னா R2 ஈக்குவல் டு இதையை பொறுத்து பார்க்குறப்ப மைனஸ் A cos u sin v, A cos u cos v இன்ட்டு 0ன்னு வந்துடும். நம்ம இது ஏற்கனவே வந்து நம்ம 2 வீடியோக்கு ஸ்பியருக்கு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சி பார்த்தோம். ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் EFG கண்டுபிடிச்சோம், என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். சர்ஃபேஸ் நார்மல் N ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம், 1/A இன்ட்டு Rன்னு பார்த்தோம். 1/A இன்ட்டு Rன்னு பார்த்துருக்கோம். இல்லை நம்ம கண்டுபிடிச்சோட பார்க்கலாம். என்ன நமக்கு தெரியும், N ஈக்குவல் டு 1/A இன்ட்டு R நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ 1/A இன்ட்டு Rன்னு இந்த வேல்யூ தான். இதில் A எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏவை கேன்சல் பண்ணிட்டா கூட நாங்கள் வந்துடும். cos u cos v cos u sin v sin u 1/A into